திருப்பதி குறைந்த செலவில் குடும்பத்தோட, அதுவும் நம்ம பவுனம்மா மாதிரி வயதானவர்களை கூட்டிகிட்டு போனாலும் எளிதாக எப்படி நம்ம ஏழுமலையான தரிசிச்சுட்டு வர்றதுன்னு பார்க்குறக்கான ஒவ்வொரு பதிவாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் இது மிக மிக முக்கியமான பதிவு. நிறைய பேர் அது என்னென்னா எஸ்எஸ்டி டோக்கன்னு சொல்கிறீங்க. அது எங்கே கிடைக்கும், அது வாங்கிட்டு எங்கே போகணும், இதோ தெளிவாக தெரிஞ்சுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் எஸ்எஸ்டி டோக்கன் வச்சுருக்கிறவங்க உள்ளே நுழையிறதுக்கான ஒரு நுழைவாயிலுங்க. சரிங்களா? இந்த கவுண்டரில் உள்ளே போய் தான் நாங்கள் 3 மணி நேரத்தில் சாமியை கும்பிட்டுட்டு வந்தோம். நல்லா நோட் பண்ணிங்க. திருப்பதியில் 3 மணி நேரத்தில். இது காசு கொடுத்தெல்லாம் வாங்கிறது கிடையாது, இலவசமாக வாங்கிறது. எங்கெங்கே கிடைக்குதுன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. ரயில்வே ஸ்டேஷனில் விட்டு இறங்கினீங்கன்னா பக்கத்துலேயே விஷ்ணு நிவாசம் அப்படிங்கிற ஒரு பில்டிங் இருக்கும். பஸ்ஸில் போனீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் சீனிவாசா ஹால் அப்படின்னு சொல்லி இருக்கும். இது போக நடந்து வர்ற இடத்துல பார்த்தீங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அல்லிப்பிரியில் பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் கொடுப்பாங்க. ஸோ இந்த இடங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் போய் வாங்கிக்கலாம். வாங்கிறதுக்கு சரியான நேரம் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் போனீங்கன்னா 1:30லேருந்து 3 மணிக்குள்ளே நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி போயிட்டீங்கன்னா பகலில் அந்த டோக்கனை நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த டோக்கனை வாங்கிட்டு இது வழியாக நாங்கள் உள்ளே போய் வரையில் எங்களுக்கு சரியாக 3 மணி நேரம் தான் ஆச்சு. பெருமளவு கூட்டமெல்லாம் இல்லை. 66 வயதில் பவுனம்மாவை புக் பண்ணாமல் திருப்பதி நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க, எளிமையாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கிறோம். பெருமளவு பொருளாதார செலவெல்லாம் கிடையாது, அன்னதானம் எல்லாமே தான். அடுத்து தங்கறக்கான இடம் அடுத்தடுத்த பதிவில் வருது. நம்மை போல நடுத்தர வர்க்க மக்களும் ஏழை மக்களும் பலன் பெற தேவையானதாக இருக்கும். தெரிஞ்சுட்டு 4 பேர்த்தோட பகிர்ந்துடுங்க.